சாயிராம். அலைபாயும் மனதும் சட்டென முடிவெடுக்கும் அவசரமும் எப்பொழுதுமே நல்ல முடிவை தருவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு இன்று மங்களகரமாக குறி சொல்ல வந்திருக்கிறேன். உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் சாயப்பா நான் சொல்லட்டுமா? கேட்டுப்பார். சற்றும் எதிர்பாராத அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. எப்பொழுதுமே நிதானத்தை கடைப்பிடிக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. நிதானமாக இரு. வாழ்வு எப்பொழுதுமே எளிமையானதுதான். நீதான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு சிக்கலானதாக இருக்கும் என்று தவறாக புரிந்து கொண்டு வாழ்க்கையையே வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆம் என் பிரியமே, நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்வை தீர்மானம் செய்யும். உன்னுடைய தனிமையை கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். பெரும்பாலும் கோபம் என்பது முட்டாள்தனத்தில் துவங்கி வீணாக வருத்தப்படுவதில் முடிவடைகிறது. இதுதான் கோபம். ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. கோபப்படும் பொழுதெல்லாம் உன்னுடைய எதிரி வெற்றியை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னுடைய கோபத்தால் நீ மீண்டும் மீண்டும் தோற்று போகிறாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பாதையை வெறுக்கும் பயணம் வெற்றிகரமாக முடிவதே கிடையாது. பாதையை எப்பொழுதும் வெறுத்து விடாதே. இந்த உலகில் எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் கூட உன்னை தேடி வரும் பிரச்சனைகளிலிருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது, தப்பித்து விடவும் முடியாது. ஆம் என் குழந்தையே, நீ அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பது மட்டும்தான். அப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்துப்பார். அந்த பிரச்சனைகள் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு வெகு தூரமாக சென்றுவிடும். தேவை முடிந்த பின்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல்கள். முதலில் உனக்கு எது தேவை என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொள், அறிந்து கொள். பின் அந்த பயணத்தை துவங்கு. உன்னுடைய தேவை எது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மட்டும்தான் அதை விரைவில் உன்னால் கண்டறிய முடியும். ஆம் என் பிரியமே, உன்னால் முடியாதது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால், தவறு செய்யாமல் இருக்க வேண்டியவென்றால் நீ இன்னும் புதியதாக எதையுமே முயற்சிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் பறப்பதற்கான வசதிகள் இருந்தாலும் தரையில் நடக்கவும் கொஞ்சம் பழகிக்கொள்ள வேண்டும் என் பிரியமே. அப்பொழுதுதான் சிறகுகளை நீ இழந்தாலும் கூட வருத்தப்படாமல் வாழ்வு பயணத்தை நடந்தே கூட உன்னால் கடந்துவிட முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் உன்னுடைய இந்த வாழ்வு. பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் எல்லோருடைய வாழ்வும். உனக்கு வரும் போராட்டங்களை தவிர்க்க நினைப்பதை விட, அதிலிருந்து விலகி சென்று விடலாம் என்று நினைப்பதை விட, துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் எதிர்கொள்வதுதான் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையூட்டும் எண்ணங்களையே உன் மனதில் பயிராக்க கற்றுக்கொள். தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை உனக்குள் ஒரு பொழுதும் அனுமதிக்காதே என் பிள்ளையே. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக உன்னுடைய சக்தியை தேவையில்லாமல் வீணடிக்காதே. இந்த உலகமே உனக்கு எதிராக ஒன்று கூடி நின்றாலும் கூட, ஒன்று கூடி வந்தாலும் கூட தைரியமாக எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். அந்த தைரியம் உன்னை பிரம்மாண்டமான வெற்றிக்கு அழைத்து செல்லும். எந்த சூழ்நிலையிலும்
ஒருவரை கூட எதிர்பார்த்து அவர்களுக்காக காத்து கொண்டு நிற்காதே. அப்படி நீ நின்றால் உனக்கு ஏமாற்றங்களும் வலிகளும் நிச்சயமான உறுதி என் பிள்ளையே. தோல்வி தரும் வலியை விட நீ நம்பியவர்களே உன்னை ஏமாற்றும் பொழுது வரும் வலி மிக மிக கொடியதுதான். அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் என்னவென்று. எந்த சூழ்நிலையாலும் அதை தனியாக நீயே எதிர்கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் என்னதான் உன் முன்பாக எதிரில் வந்து நின்றாலும் அனைத்தையுமே சுயமாக சந்திக்க கற்றுக்கொள். அதுவே அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் வலிமையையும் உனக்குள் உருவாக்கி காட்டும். ஆம் என் குழந்தையே, இதுதான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், என்னை சுற்றி மட்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, போராட்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்வில் அதிசயமும் அற்புதமும் நிகழவே நிகழாதா? இதுதான் என் வாழ்விற்கான முடிவா என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமென்றில்லை. நீ சொல்லாமல் உன் மனதில் நினைப்பது எல்லாமே எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும். என் அன்பு பிரியமே, எதற்குமே பயப்படாதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னால் முடியாது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அனைத்தையும் முடித்து வைக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. உன்னை அந்த போராட்டத்திற்கான வெற்றியில் அழைத்து செல்ல நான் உனக்கு 8 திக்கிலும் இருந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கீழே விழும் சூழ்நிலை வந்தாலும் கூட என் கையை கொடுத்து உன் கையை தாங்கி பிடித்து உன்னை எழ வைப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உன் மனதில் இருந்து விட்டாலே போதும். தொட முடியாத தூரத்தையும் மிக சுலபமாக தொட்டு விடலாம். நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நீயே நிகழ்த்தலாம். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அற்புதமும் உன் வாழ்வில் நிகழும்படி எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நீ வழிவகை செய்யலாம். ஆம் என் பிள்ளையே, உன்னால் முடியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் அடிமையாக மட்டும் வாழ்ந்து விடாதே. கடைசி வரை அப்படி நீ இருந்துவிட்டால் அடிமையாகவே உன் வாழ்வே முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் செய்யும் தவறுகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, அப்படி பேசிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு, மற்றவர்கள் செய்யும் தவறுகள் அதை திருத்துவதற்கான வழி என்ன என்பதை ஆராய கற்றுக்கொள். அந்த தவறை நீ செய்யாமல் இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிள்ளையே, மற்றவர்கள் தவறிலிருந்து உன் வாழ்விற்கான பாடங்களை கற்றுக்கொள்ள புரிந்து கொள். இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் உன் எல்லா செயல்களிலும் நான் இருப்பேன் என்பதை, இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் வரும். அதை உனக்கு நான் உணரவும் வைப்பேன். குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதே இல்லை. உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை தற்காலிகமே. விரைவில் உன் கவலையை எல்லாம் தீர்க்க உன் சாயி தேவா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. என்னை நம்பு, முழுவதுமாக என்னை நம்பு. நான் இருக்கிறேன். அப்பா, நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கி தா என்று கேட்கவில்லை. ஆனால் நான் உன்னிடம் கேட்பது என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை எனக்கு தா என்று நான் கேட்கிறேன். குழந்தையே, உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில்தான். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா பெற்றுக்கொள்கிறேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. எதை இழந்தாலும் வருந்தாதே. அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.
நம்பிக்கையோடு இரு குழந்தையே. உன் வேண்டுதல்கள் சில நிறைவேறாமல் போனதால் என்மேல் கோபப்படுகிறாய். சரிதான், என் பிள்ளைதானே என்னிடம் கோபப்படுகிறது என்று நானும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாமல் இல்லை குழந்தையே. ஒரு நொடி போதும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள், உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க தயாரா? அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்னிடமே கோபித்துக் கொள்கிறாய். கோபப்படாதே என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதாக அது இருக்கும் என்பதை யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கிறது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் உன் சாயப்பா மீது சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் தகப்பனாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவகனாக நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வாழ்வின் வெற்றிக்கான பாதையை தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த வெற்றி பாதையில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றை போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை. உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திருப்பும் யாருக்கும் பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். எனவே எதற்குமே கவலை வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால். நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல்
தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள்
நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே. பயப்படாதே. எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை நம்பு. தோல்வியடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில். சாயின் பிள்ளையாக இருப்பது அவ்வளவு சாதாரணமல்ல. மனோதைரியமான இருப்பவர்களுக்கு மட்டுமே சாயின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் நீ சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கிறாய். என் பிரியமான குழந்தையாகவும் இருக்கிறாய். நீ பாக்கியசாலி. அதனால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்க் கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு. அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ, உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய்.
குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது.